வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ மாஸ்டர் காப்பி ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூ பண்றதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3M கேஜெட் ஆன்லைன் ஸ்டோர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சீப் ரேட்ல அண்ட் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியில பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி பை பண்றது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூவை பார்த்துடலாம். ஸோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதோட ரேட்டை பார்த்தாலே நமக்கு வாங்கணுங்கிற ஆசையே போயிடும். அதனால இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சீப்பான ரேட் அண்ட் பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக்கான ஒரு அன்பாக்சிங்ல பார்த்துடலாம். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்பாட் ப்ரோவோட இமேஜை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிம்பிளை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த இன்னொரு சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்பாட் ப்ரோன்னு சொல்லிட்டு அதோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடோட லோகோ வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து நிறைய சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எந்த டிவைஸ் மூலிமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறமா பேக் சைடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸோட கேஸோட இமேஜ் வந்து கொடுத்தோட இமேஜ் ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. வித் ஒயர்லெஸ் சார்ஜிங்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கம்பெனி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸை நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ண உடனே மொபைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற ஒரு ஃபீல் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் பாக்ஸ் தான் இந்த மாதிரி எடுத்த உடனே புக்லெட்ஸ் எல்லாமே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது எக்கச்சக்கமான புக்லெட்ஸ் வந்து இதில் வந்து இந்த புக்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோன்னு சொல்லிட்டு நேம் வந்து மென்ஷன் ஆகுது. ஆப்பிள் மொபைல்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த புக்லெட்ஸில் பெரிய புக்லெட்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இதுலேயே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்லெட்ஸில் இருக்கும். ஸோ தேவைப்படுங்க இந்த புக்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் எல்லாமே போட்டு தரதுக்கு இந்த கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கேஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருக்குது. இதையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்து இந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி டு லைட்னிங் கேபிள். ஸோ டைப் சி சார்ஜர் அடாப்டர் வச்சுருந்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஆப்பிள் சார்ஜர் இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லென்த்தாகவே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏர் டிப்ஸ்க்கு நம்ம அதில் கொடுக்குற ஏர் டிப்ஸ் ஃபிட்டாக இல்லைனா இந்த ஏர் டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஏர் டிப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு 2 ஏர் டிப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது ஒன்று அது கூட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஏர் டிப்ஸ் நமக்கு இதில் வந்து அவைலபிள். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஏர்பாட் ப்ரோவில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் ஆப்பிள் ஏர்பாட் ப்ரோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு லைட் வந்து இன்டிமேஷன் ஆகுது. இந்த க்ரீன் கலர் லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த ஏர்பாட் ப்ரோவில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் வந்து அவைலபிள் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் பேர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம மொபைல் ஈஸியாக பேர் ஆயிரும். ஸோ பேர் ஆகாமல் இருந்தால் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக பேர் இந்த ஏர்பாட்ஸை நம்ம ஒவ்வொன்றா வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்ததே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சவுண்ட் வந்து மென்ஷன் ஆகுது. அதாவது ஏர்பாட் வந்து ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு ஏர்பாட் நான் வெளியே எடுத்தாலும் இன்னொரு சவுண்ட் வந்து மென்ஷன் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இயரில் ஃப்ளக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சவுண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கடைசியில் பார்க்கலாம். குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லுக் தருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் காப்பி ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி பை பண்ணுறது அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அன்பாக்சிங் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த ஏர்பாட் ப்ரோவோட பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதோட பில் குவாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பில் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பில் குவாலிட்டியை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லைட் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் இன்டிமேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் இன்டிமேஷன் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ அதுவே நம்ம வந்து இதுலேருந்து ஏர்பாட் ப்ரோவை நம்ம வந்து வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து இதில் வந்து கேட்கும். அதான் இந்த 2 ஏர்பாட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோட பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து இன்டிமேஷன் ஆகும். அதாவது இதில் இருக்கிற ப்ளூடூத் வேணா ஆன் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இன்டிமேஷன் வரும். அதாவது உங்கள் இயரில் வந்து ஃபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வரும். அதுக்கப்புறமா இன்னொரு டைமும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இதுலையும் வரும். ஸோ இது மூலியமா நமக்கு ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏர்பாட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயரில் ஃபிட் பண்ணிட்டு ஏதாவது சாங் கேட்குறீங்கன்னா நீங்கள் சாங் கேட்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து ஒன் டேப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த கால் வந்து அட்டன் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து சாங்ஸ் ஏதாவது ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்கனாலும் ஒன் டேப், அதாவது இந்த இயர்பட்ஸ்ல நீங்கள் டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாங்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ண நினைச்சீங்கன்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஏர்பாட்ஸை நம்ம மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். ஆப்பிள் மொபைல் வச்சிருந்தீங்கனாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏர்பாட்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக உங்கள் மொபைலில் ப்ளூடூத்குள்ளே போயிருங்க. ஸோ ப்ளூடூத்குள்ளே போயிட்டு ஸோ இந்த ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேர் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே கனெக்ட் ஆயிரும். ஸோ ஒன் டைம் நீங்கள் பேர் பண்ணாலே போதும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் இதில் ப்ளூடூத் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இந்த ஏர்பாட்ஸை நம்ம காலில் ஃபிட் பண்ணிட்டு எங்கேயாவது நம்ம ஜாகிங் போவோம் இல்லைனா பைக்கில் போவோம், இது விழுந்துருவோம்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்கள் காலில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்கள் காலையே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். நீங்கள் ஜாகிங் போகிறீங்க இல்லை ஏதாவது பைக்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏர்பாட்ஸ் பாருங்க கீழே விழுகாது. இப்போ நீங்கள் பைக்கில் போகும்போது ஷேக் ஆகுதுனாலும் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே எங்கேயுமே விழுகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ கரெக்டாக உங்கள் இயரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஸோ நம்ம சாங் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சாங்ஸ் கேட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ சாங்ஸ் எல்லாமே கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோவோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணணும். USB2 லைட்டிங் கேபிள் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அதுலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ இது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ஏர்பாட் இந்த ரெண்டு ஏர்பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ அதுக்கடுமா பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும் இந்த 2 ஏர்பாட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிக்கும். இந்த பாக்ஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஏர்பாட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இந்த பாக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும். அதாவது நீங்கள் வச்சிருக்க சார்ஜர் அடாப்டரை பொறுத்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த ஏர்பாட்ஸை வச்சு நம்ம எவ்வளோ மணி நேரம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. அதாவது நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்குறீங்கன்னா 1 டேக்கு மேலே நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்கலாம். அதாவது நீங்கள் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா திரும்பவும் இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து அந்த ஏர்பாட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ திரும்பவும் நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்கன்னா இதில் வந்து திரும்பவும் வச்சிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப 1 டேக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஏர்பாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜர் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த ஏர்பாட்ஸை நீங்கள் வந்து வயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் காப்பி ப்ராடக்ட் தான். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் இருக்கிற குவாலிட்டியாக தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேமான ப்ராடக்ட்னு சொல்லலாம், ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டினு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங்ஸ் கேட்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்னன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஜூன் 2nd வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும். ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 999 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. எனக்கு நீங்கள் வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் 2nd வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதாவது 999 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம பை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 3M கேஜெட் ஆன்லைன் ஸ்டோர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பை பண்ணணும்னு நினச்சி உங்களோட
டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் தவிர எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. கேஜெட்ஸ், அதாவது புது புது கேஜெட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ரீசேலிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசேலிங்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபரும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அதாவது மற்றவங்க மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து எப்போ ப்ராடக்ட் வரும்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 டேஸ்லேயே, அதாவது மேக்ஸிமம் 3 டேஸ் 2 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துடும். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஆப் லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி வருது, இல்லை இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டே செக்கிங் வாரண்டி தராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தந்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணுறீங்க, ஷீல்டு ஓப்பன் பண்ணாமல் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணி தாங்க, உங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டே அங்கே வந்து செக் பண்ணி சென்ட் பண்ணணும்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. வீடியோட ஃபைனல் ரேட்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட் பை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக நான் பை பண்ணிங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஏர்பாட் ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி நம்ம வந்து பை பண்ணுறது அது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக் அப்டேட்ஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.